வணக்கம். நான் நாகராசா வர்ணவலசிங்கம். இப்போ இன்றைக்கு எங்கள் இந்த கடற்தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எடுத்து பார்க்கல. 96ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க சட்டத்தில் 16 தொழில் தடை என்று சொல்லி டிஜியிலேருந்து எல்லாரும் இங்கே எங்களுக்கு மீட்டிங் கொண்டு போட்டு பெரிய ஒரு ஹோலில் கரூரில் குருநகரில் ஒரு ஹோலில் மீட்டிங் போட்டு டிவியிலெல்லாம் படம் காட்டி இந்த 16 தொழில் இழுவ மடியிலேருந்து 16 தொழில் தடைன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி திருப்பி 2017ஆம் ஆண்டு வர்த்தகமான அறிவித்தல் இழுவமாடி தொழில் தடை என்று சொல்லி அறிவித்தலும் விட்டுறீங்கள். ஆனால் இன்றைக்கு மன்னாரில் மன்னார் நீதிமன்ற உதவி பணிப்பாளர் உண்மையின்படி அங்கே சுருக்கு வேலை வளைக்கிறாது, டைனமேட் அடிக்கிறாது, வேலை தொழில்கள் தடை என்று சொல்லி ஒருக்கா அறிவிச்சிருக்கிறார். திருப்பி அதே மாதிரி திருப்பியும் இப்போ வெளி மாவட்டக்கார் மன்னாரில் தொழில் செய்கிறாது உடனடியாக வெளியேற சொல்லி அறிவிச்சு கொண்டிருக்கிறார். உண்மையின்படி இந்த வெளி மாவட்டக்காரர் மற்ற மாவட்டங்களில் தொழில் செய்கிறது உண்மையின்படி 100க்கு 100 தடை செய்யப்பட வேண்டும். அதை நாங்கள் 100க்கு 100 வரவேற்கிறோம். மன்னாரில் உதவி பணிப்பாளர் எங்களை நீதிமன்ற உதவி பணிப்பாளர் எடுத்த ஒரு முடிவுக்கு நாங்கள் உண்மையை அதை சந்தோஷப்பட்டுறாங்க. இப்படித்தான் நீங்கள் ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் வெளி மாவட்டக்காரர் தொழிலுக்கு வராமல் நீங்கள் அவைக்கு அனுமதி வழங்காமல் எங்களந்த மக்கள் சுதந்திரமாக தொழில் செய்யக்கூடிய அனுமதிகளை நீங்கள் தான் வழங்கணும். இப்போ யாழ் மாவட்டத்தில் நீங்கள் யாருக்கும் வழங்குங்க, யாழ் மாவட்டக்காரருக்கு நீங்கள் அனுமதியை கொடுங்க. உண்மையின்படி இனிமேல் தயவு செய்து ஏனென்று சொன்னால் இந்த வெளி மாவட்டக்காரர் இங்கே தொழில்னு சொல்லி இப்போ உண்மையின்படி ஒருதன் ஒரு பொமிட்டி எடுத்து போட்டு அந்த ஒரு பொமிட்டியில் 10 பேர் தொழில் செய்கிறான். 100 போட்டுக்கு பொமிட்டி எடுத்து போட்டு 500 பேர் 600 பேர் தொழில் செய்கிறாங்க. அப்போ அதில் எங்கள் இந்த கடல் வளவன் நாசமாப்போ எங்கள் இந்த கிராமங்களும் பறி போய் கொண்டிருக்கு, எங்களோட நிலங்கள் பறி போய் கொண்டிருக்கு. வாராங்கள் கொட்டில் போடுறாங்க, பிறகு தாங்கள் காலங்காலமாக இதில் தொழில் செய்கிறாங்க, நாங்கள் இதில் கொட்டில் போடுறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு தொல்பொருள் திணைக்களம் என்றாலும் சரி, வேறு திணைக்களம் என்றாலும் சரி எங்கள் இந்த நிலங்களை ஆக்கிரமித்து இன்றைக்கு எங்கள் இந்த நிலங்கள் பறி போய் கொண்டிருக்கு. இன்றைக்கு உண்மையின்படி மணலாவை எடுத்து பாருங்க, மட்டக்களப்பு எடுத்து பாருங்க, திருவண்ணாமலை எடுத்து பாருங்க. அதே நிலைமைக்கு தான் இன்றைக்கு வடமாகாணமும் கொண்டிருக்கு. வடமாகாணம் இல்லை, யாழ் மாவட்டம். அப்ப தயவு செய்து இப்ப எங்களுக்கு புதுசாக இருக்கிற கடற்தொழில் உதவி பணிப்பாளர் நீதிமன்ற உதவி பணிப்பாளரை அன்பாக வேண்டிக் கொள்வது, இன்றைக்கு நீங்கள் சட்டங்களை ஒரே மாதிரி நடைமுறைப்படுத்துங்க. ஒரு இடத்துல ஒரு சட்டங்களை நடைமுறைப்படுத்தாமல் இனிமேலும் வெளி மாவட்டக்காரருக்கு இங்கே அனுமதி கொடுக்க வேண்டாம். தயவு செய்து அனுமதியே கொடுக்க வேண்டாம். அது என்ன தொழில் என்றாலும் சரி ஒரு தொழிலுக்கு நீங்கள் அனுமதி வழங்க வேண்டாம். இன்றைக்கு அவங்க இங்கே குந்தி இருந்துட்டு தான் இடங்களை ஆக்கிரமிக்கிறாங்க. இன்றைக்கு எங்களோட நிலங்கள் பறிவு, அதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது. தயவு செய்து இதுக்குரிய நாடும் அடிக்கல. எங்கள் இந்த யாழ் மாவட்ட கடற்தொழில் நீதிமன்ற உதவி பணிப்பாளர் நாங்கள் அன்பாக வேண்டிக் கொள்வது, இன்றைக்கு மன்னாரில் அறிவித்தது மாதிரி அதே மாதிரி இங்கேயும் வெளி மாவட்டக்காரருக்கு தயவு செய்து நீங்கள் தொழிலுக்கு அனுமதி வழங்க வேண்டாம். அவைகளை இந்த தொழிலுக்கு விடவும் வேண்டாம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு நாங்கள் இனிமேல் தரும் எங்களது நிலங்களை பாதுகாக்கணும். இன்றைக்கு உண்மையின்படி இலங்கை இந்த சுதந்திரம் நம்ம 78ஆவது சுதந்திரத்தில் கருநாள் என்று சொல்லி பல்கலைக்கழக மாணவர்களிலிருந்து பொது அமைப்புகளிலிருந்து சிவில் சமூகத்திலிருந்து புத்திஜீவிகளிலிருந்து சகல பேர் இந்த முன்னுக்கு எடுத்து உண்மையின்படி மட்டக்களப்பு கிளிநொச்சி உண்மையின்படி அதை நாங்கள் இனிமே இல்லை என்ற ஒரு வரவேற்கத்தக்கது உண்மையின்படி மக்கள் ஒரு எழுச்சியாக ஒரு போராட்டத்தை செய்திருக்கிறார்கள். ஆனால் என்ன பொறுத்தளவில் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு வந்த மக்கள் 10ஆவது. ஏனென்று சொன்னால் யாழ் மாவட்டத்தில் இந்த மக்கள் கூடியவங்க கலந்து கொண்டது குறைவு. அப்போ இது இன்னும் காலப்போக்கில் நாங்கள் அணிதிரளணும். ஏனென்று சொன்னால் நாங்கள் அணிதிரளணும். அணி திரண்டு கொண்டு இதே மாதிரி இப்போ இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் உண்மையின்படி இப்படி ஒரு முன்னுக்கு எடுத்தது நாங்கள் அதை 100க்கு 100 வரவேற்கிறோம், சந்தோஷப்படுறோம். அதே மாதிரி ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்குங்க. வடக்கு கிழக்குக்கு ஒரு பொது கட்டமைப்பு உருவாக்கும். இந்த கேவலங்கட்ட அரசியல்வாதிகளை ஒரு தடவை எடுக்காமல் இவங்களை உள்ளுக்கும் எடுக்காமல் ஒரு தடவை எல்லாரையும் தூக்கி எறிஞ்சு போட்டு தயவு செய்து அது பல்கலைக்கழகத்தில் இந்த பழைய மாணவர் என்றாலும் சரி, இப்போ பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவர்கள் என்றாலும் சரி, அல்லது இந்த பல்கலைக்கழகத்தை மாணவரோட சேர்ந்து எங்களை பழைய போராளிகள் என்றாலும் சரி, எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல தீர்க்கமான ஒரு நல்ல ஒரு முடிவு ஒரு வடக்கு கிழக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்குங்க. ஏனென்று சொன்னா ஐயா, இன்றைக்கு நாங்கள் உண்மையின்படி இந்த நெடுங்கடி பிரதேச சபையில ஒரு பொம்பளை பிள்ளை அவளோட வீர தமிழ் என்று நாங்கள் அதை சில இடத்துல குறிப்பிடலாம். ஏனென்று சொன்னால் அங்க முற்றாக சிங்களத்துல தான் உரையாற்றின, சிங்களத்தினால் கூட்டம் நடத்தினாலும் இந்த பிள்ளை வெளிநடப்பு செய்திருக்கு. உண்மையின்படி அதை வரவேற்கிறோம் நாங்கள் கட்டாயமா. உண்மையின்படி அந்த பிள்ளையை நாங்கள் உண்மையா அது பிள்ளை எங்களுக்கு பிள்ளைக்கு சமன் பிள்ளையை நாங்கள் வரவேற்கிறோம். இதுதான் தேவை எங்களுக்கு, இதுதான் தேவை. அதே மாதிரி தான் இந்த யாழ் மாவட்டத்தை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சில இடத்துல வந்தால் இந்த எங்களுடைய அரசியல்வாதி இருக்கிறார், தாங்கள் பெரிய இங்கிலீஷ் மேதாவியல் என்று இங்கிலீஷ்ல கதைக்கிறது, அங்க சிங்களம் தெரிஞ்ச அமைச்சர்னா சிங்களத்துல கதைக்கிறது. ஏன்னு சொன்னா அங்க மற்ற மக்கள் எல்லாம் இழிச்சவே இல்லானே. தமிழர்ண்டா தமிழ்ல கதை, யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்றால் இங்கிலீஷ்ல கதைக்கிறது.
ஏன் உங்களை தமிழ்ல கதைக்கலாதோ? இன்றைக்கு உண்மையா தமிழ் தேசியம் எங்களது தலைவரை வச்சுக்கொண்டு இன்றைக்கு சீமான் தம்பி சீமான் இன்றைக்கு எவ்வளவு பெரிய பேரெடுப்பில் எடுத்துக்கொண்டு போறார். உண்மையின்படி சீமானை நாங்கள் பாராட்டுறோம், பாராட்டி கொண்டே இருப்போம். உண்மையை அதை நாங்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்படியாக ஒருத்தர நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் அங்க அவர்கிட்டையும் வேண்டி இவர்கிட்டையும் வேண்டி அவர்கிட்டையும் வேண்டி போட்டு நீங்கள் நசுக்கிடாத கல்லறா இருக்கிறீர்கள். இன்றைக்கு உண்மையின்படி எங்கள் நீங்கள் அந்த பிள்ளை இன்றைக்கு அந்த நெடுங்காடி பிரதேச சபையிலிருந்து வெளியேற மாதிரி உங்களால் ஏழுமோ நாடாளுமன்றத்தை பற்றி வெளியில வர்றதுக்கு எங்களது இடம் பறிபோது, எங்களது இடம் எல்லாம் விடா போது இன்றைக்கு ஜனாதிபதி வந்து இன்றைக்கு தான் ஜனாதிபதி வந்து தேர்தல் இந்த பிரச்சாரத்தில் என்ன சொன்னவர்? அரசியல் கதிகளை விடுதலை செய்கிறேன், மக்கள் இந்த காணிகளை விடுதலை செய்கிறேன், இந்த காணால் போன பெற்றோருக்கு ஏதாவது ஒரு தீர்மானம் கொண்டு எடுக்கிறேன், எத்தனையோ சொன்னவர். இன்றைக்கு ஜனாதிபதி இந்த பேச்சில் ஏதாவது ஒன்று செய்யப்பட்டிருக்கா? இன்றைக்கு தமிழ் அரசியல் கைதில் யாரும் விடுபட்டிருக்கிறியா? அல்லது இன்றைக்கு பிடிபட்ட காணிகள் விடுபட்டிருக்கா? உண்மையின்படி ஒரு ஜனாதிபதி எங்களந்த யாழ் மாவட்டத்தில் பலாரியில் சோற்றோடைய ஒரு நடமௌனி செய்கிறார், போக்கி கொண்டு நடமௌனி ஒன்று செய்கிறார் என்று சொன்னால் எங்க ஒரு பயமும் இல்லை. இங்க ஒரு கொண்டுக்கும் பயப்படவும் தேவையில்லை, தனியா போகலாம். அவர் உண்மையின்படி ஜனாதிபதி ஒரு பாதுகாப்பு இல்லாமலே நடந்து போகலாம். அவ்வளவு தூரத்துக்கு தான் இன்றைக்கு யாழ் மாவட்டம் இருக்கு. அப்படியாக நிலையில திரும்பி நீங்கள் எந்த காணியில விடாமல் இருக்கிறீர்கள்? இன்றைக்கு பயங்கரவாதம் இல்லை, நீங்கள் தனியா வாக்கிங் செய்கிறீர்கள். செய்ய மக்களை கண்டு மக்கள் உங்களுக்கு வணக்கம் சொல்லினேன், ஆதரவு சொல்லினேன், நின்று படம் எடுக்கிறேன். அப்ப அப்படியாக ஒரு நாட்டுல திருப்பி ஏன் பயங்கரவாத தடை சட்டம், திருப்பி ஏன் இந்த பயங்கரவாதிகள் இருக்குன்னு நீங்கள் செய்கிறீர்கள்? ஏன்னா பிடிச்ச இடங்களை திருப்பி விடலாம், மக்களை குடியேற்றலாம் தானே. இன்றைக்கு எத்தனையோ மக்கள் உண்மையின்படி கரையோரம் மீன்பிடி தொழிலாளர் என்றாலும் சரி, விவசாயிகள் என்றாலும் சரி, எத்தனையோ பேர் இன்றைக்கு எங்கேயோ கஷ்டப்படுது, தொழில் செய்யலாமல் இருக்குது, தொழில் செய்யறதுக்கு பிரச்சனை இருக்குது, தங்களோட நிலங்களை விட்டுட்டு தாங்கள் எங்கேயோ போய் இருக்குது. அப்ப இதுக்கெல்லாம் காரணமே உண்மையின்படி நான் என்ன பொறுத்தவரையில அரசாங்கத்தில் நான் பல சொல்றதுக்கு இல்லை. எங்களது நக்காம்பாடி அரசியல்வாதிகள் சரியா இருந்திருந்தால் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு சூழ்நிலை சரியா வந்திருக்கும். இப்ப எங்களோட தமிழ் தேசியம், எங்களோட சுயநிர்ணய உரிமை இன்றைக்கு உண்மையின்படி இதுகளுக்காக உண்மையின் குரல் கொடுத்து இன்றைக்கு போயிருக்கிறோம். இன்றைக்கு உண்மையா ஒரு கட்டமைப்புகளை வரணும் இப்போ ஒரு சிலர் கதைக்கிறீர்கள். நாங்கள் ஜனாதிபதி தேர்தல்களில் ஒரு கட்டமைப்புகளை வர சொல்லித்தான் சங்கு சின்னத்தை எடுத்து நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடல இந்த யாழ் மாவட்டத்தில் 2,26,000 போட்டு எடுத்துறாங்க. இப்ப அந்த கட்டமைப்பை குழப்பினதார், கேவலம் கட்ட அரசியல்வாதிகள் சேர்ந்தால குழப்பினீங்கள். அதுல இருக்கிறதா என்ன அரசியல் ஆய்வாளர் தான் எனக்கு வாயில வருது. கேவலம் கட்டப்பட எல்லாம் ஒன்றாயிருந்து உள்ளுக்கு இருந்தாடா குழப்பினீங்க. அங்க போட்ட சட்டம் போல, இந்த போட்ட சட்டம் போல, இந்த சீலை சட்டம் போலன்னு சொல்லி ஒரு கட்டமைப்பை உருவாக்கப்பட்ட பாடம் அந்த படிகளுக்கு தான் தெரியும். அவங்க கட்டமைப்பை உருவாக்கி விட நீங்கள் இன்றைக்கு கேவலமான முறையில் இன்றைக்கு அதை கலைஞ்சு போட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு எங்க போய் நிற்கிறீர்கள்? இல்லை இன்றைக்கு எங்க போய் நிற்கிறீர்கள்? என்னத்தை செய்ய முடிஞ்ச ஒன்ன புடுக்க முடிஞ்ச கூடாது. உங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செய்யுது? ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு விதமாக கதைக்கிறான். ஒருதன் அந்த சுத்துமாத்துக்காரன்றவன் ஒருக்கா அப்படி கதைக்கிறான், ஒருக்கா இப்படி கதைக்கிறான். அதே அவங்க உண்மையின்படி இந்த போன் வழியை போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இவர் அண்டை போன மாசம் இப்படி கதைச்சார்,